ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தோட ஃபுல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 1995 ரிலீஸ் ஆன 7 அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா படத்துல ரெண்டு பேருமே டிடெக்டிவ் தான். ஃபர்ஸ்ட் இருக்கவர் பார்த்தீங்கன்னா வயசானவர், அவருக்கு என்ன ஒரு 7 நாள்ல ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா அவரு ஒரு கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருக்காரு. போன இடத்துல எல்லாத்தையுமே அவர் கவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ். அங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த ஹீரோவும் வராரு. அவரு ஒரு டிடெக்டிவ் தான், ஒரு யங் டிடெக்டிவ். அவரு பேரு டேவிட். வில்லியம்ஸ் டேவிட் கிட்ட கேட்கிறாரு, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படின்னு. அதுவும் பாத்தீங்கன்னா பழைய இருந்த இடத்துல இருந்து சண்டை போட்டு இங்க வந்திருப்பாரு. அப்படி ஏன் நீ இங்க வந்த அப்படின்னு உனக்கு அவசியம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் கத்துக்க தான் வந்தேன் அப்படின்றாரு. நீ சும்மா தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நான் சொல்றது 7 நாள் கேட்டு இருப்பனா மட்டும் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். நம்ம டேவிட்க்கு பாத்தீங்கன்னா அழகான ஒரு மனைவியும் இருக்காங்க. அவங்களோட தான் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில டேவிட் எந்திரிக்கும் போதே கால் வருது, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லி. அங்க டேவிடும் வில்லியம்ஸும் கிளம்புறாங்க. போய் பார்த்தா அங்க ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு. அவரோட உடம்பே பாத்தீங்கன்னா பயங்கர வெயிட்டா இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா அவ்வளோ சாப்பிட்டு இருக்காரு. அதுவும் சாப்பிட்டுட்டு அந்த நூடுல்ஸ் டப்பாலேயே விழுந்து இறந்து கிடக்குறாரு. அதை நம்ம ஹீரோஸ் 2 பேருமே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலயே 2 பேருக்குள்ள ஒரு சில முரண்பாடுகள் வரதான் செய்யுது. நம்ம சீனியர் டிடெக்டிவ் வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா அதை ஈஸியா கையாண்டு முடிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க அவங்க சீனியர் கிட்ட, இந்த மாதிரி இந்த கொலை வினோதமா நடந்திருக்கு, அவனை 12 மணி நேரம் சாப்பிட மட்டுமே வச்சு கொன்னு இருக்காங்க, அதனால அவர் உடம்புல இருந்து பிளட் எல்லாம் லீக் ஆகி இறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இதோட நிக்காது, இதே மாதிரி பல கொலைகள் நடக்கும், சோ இதை நான் கையாள மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம யங் டிடெக்டிவ் டேவிட் பாத்தீங்கன்னா இதை நான் கையாளுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க ஹெட் பாத்தீங்கன்னா நீ போய் வேற கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்லி துரத்தி விட்டுரு. இவரை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றாரு. இவரும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு வக்கீலும் கொல்லப்பட்டு அவரு வினோதமான முறையில இறந்து கிடக்குறாரு. அந்த கேஸ நம்ம யங் டிடெக்டிவ் டேவிட் வந்து கையாளுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவரால் கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம சீனியர் டிடெக்டிவ் திருப்பி அதை கையாள சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு 6 நாள் தான் இருப்பேன், அதுக்குள்ள என்னால் முடியறத பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த கொலை நடந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. இவரும் மர்மமான முறையில தான் இறந்து கிடக்குறாரு. இது மிகப்பெரிய பேசு பொருளாகுது. அப்ப நம்ம சீனியர் டிடெக்டிவ் வில்லியம்ஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிடெக்ட் பண்ணிட்டு இது ஒரு மாதிரி டைப்பான மர்டரா இருக்கு, பல புக்ஸ்ல ரெஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி 7 கொலைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு, இப்ப 2 தான் நடந்திருக்கு, இன்னும் 5 நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அத டேவிட் வந்து கிண்டல் பண்றாரு, அதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு. சோ வில்லனை தேடி அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆபீசர் பாத்தீங்கன்னா நம்ம சீனியர் டிடெக்டிவ் கிட்ட ஒரு பாட்டில் கொடுக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில பிளாஸ்டிக் டூல்ஸ் இருக்கு, இதெல்லாம் அவங்க உடம்புல இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் திருப்பி போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை எழுதி இருக்கு. சோ அதுக்கெல்லாம் மீனிங் கண்டுபிடிக்கிறாரு. அதை வச்சுதான் சொல்றாரு இவரு 7 கொலைகள் திரும்ப நடக்க போகுது அப்படின்ட்டு. நான் இதுக்கு மேல இதை இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்றாரு. அந்த பிளேஸ்க்கு ஜூனியர் டிடெக்டிவ் வராரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஜூனியர் டிடெக்டிவோட ஒய்ஃப் கால் பண்றாங்க. கால் பண்ணி நம்ம சீனியர் டிடெக்டிவ் டின்னருக்கு கூப்பிடுறாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜோவியலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டை பத்தி எல்லாத்த பத்தியுமே ஷேர் பண்றாங்க. அங்க அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம சீனியர் டிடெக்டிவ் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து 2 பேரும் ஓரளவு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க போயிட்டு திருப்பி அந்த லாயர் இறந்து கடந்த இடத்துல செக் பண்றாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு சில தடயங்கள் கிடைக்குது. அதை வச்சு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை மேட்ச் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா யாரோடையுமே மேட்ச் ஆகலை. கடைசியில் ஒருத்தரோட மேட்ச் ஆகுது. அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரும் கட்டில்ல கொடூரமான முறையில் இறந்து கிடக்கிற மாதிரி கிடக்கிறாரு. ஆனால் அதை டெஸ்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவர் இருமுறாரு. இது மூலியமா இறக்கல அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ரொம்பவே பரிதாபமான நிலைமையில கிடக்கிறாரு, கிட்டத்தட்ட போன மாதிரி. அவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாங்க. அப்போ அவரை வந்து ரொம்ப கொடூரமான முறையில் கொல்ல பார்த்துருக்காங்க. 1 வருஷமா அவர் உடம்பு இப்படியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல இன்னும் சீரியஸ் ஆகுது இந்த கேஸ். அப்பதான் பார்த்தீங்கன்னா டேவிடோட ஒய்ஃப் நம்ம சீனியர் டிடெக்டிவ்க்கு கால் பண்றாங்க. உங்களை நான் தனியா மீட் பண்ணணும், பேசணும், நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு. இவரும் போறாரு. போன இடத்துல பாத்தீங்கன்னா தான் பிரெக்னெண்டா இருக்கதா சொல்றாங்க. ஆனா எனக்கு இந்த ஊரே பிடிக்கல, இங்க ஃபுல்லாவே கெட்டதா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நம்ம சீனியர் டிடெக்டிவ் சொல்றாரு, நானும் முன்னாடி ஒரு அஃபேர்ல இருந்தேன், அவங்களும் பிரெக்னெண்டா இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க என்னாலதான். நீ வந்து உனக்கு இந்த குழந்தைய பெத்துக்கணும்னா நீ அவன் கிட்ட சொல்லு, இல்லைன்னா நீயே அபார்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆல்ரெடி நம்ம சீனியர் டிடெக்டிவ்க்கு நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கு. அதுக்காக லைப்ரரிக்கு போறாங்க. அங்கே ஒரு சில புக்ஸ் தான் இவங்க எடுக்க முடியும், பல புக்ஸ் வந்து எடுக்க முடியாது. அதே மாதிரி யாரெல்லாம் அந்த மாதிரி புக்ஸ்லாம் எடுத்து படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து சிபிஐல இருக்கும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட காசு கொடு, அதை எடுத்து தர சொல்றாங்க. அதை வச்சு இவங்க ஒருத்தரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு கதவு தட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வெளியே இருந்து வராரு. வரும்போதே ஷூட் அவுட் பண்றாரு. நம்ம டிடெக்டிவ்ஸும் அவருக்கும் ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. 2 பேருமே சேஸ் பண்ணிட்டு போறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் டிடெக்டிவ் அட்டாக் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. திருப்பி இவங்க வீடை வந்து உடச்சி ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. அப்பதான் தெரிய வருது அவர்
அவர் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்ட்டு. ஆல்ரெடி இவங்களுக்கும் பழக்கம் இருக்கும் அவரோட. ஆல்ரெடி இவங்களும் அவரை பார்த்திருப்பாங்க. இவர் ஏன் இப்படிலாம் பண்றாரு அப்படின்றத அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க. அப்ப பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு கொடூரமான ஒரு கொலை நடக்குது. அங்கேயும் போய் இவங்க செக் பண்றாங்க. என்ன இது, அடுத்ததும் ஒரு கொலை நடந்துருச்சு, இப்ப நம்ம எப்படிதான் அவங்கள ட்ராக் பண்ண போறோம், பிடிக்க போறோம் அப்படின்ட்டு பாக்குறாங்க. அப்பதான் பார்த்தா இவங்க ஆபீஸ்க்கே வந்து அந்த ரிப்போர்ட்டர் சரணடைகிறாரு இவங்க கிட்ட. அப்போ நான் என் வக்கீல் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு. அவங்க வக்கீலும் வராங்க. அவங்க வக்கீல் கிட்ட அந்த வில்லன் பாத்தீங்கன்னா, நான் இன்னும் 2 கொலைகள் பண்ணியிருக்கேன், அத இந்த 2 டிடெக்டிவ் மட்டும்தான் என் கூட வரணும், அவங்க கிட்ட தான் நான் காட்டுவேன், வேணும்னா வர சொல்லுங்க. சப்போஸ் அவங்க வரமாட்டேன், இப்படியே என் கேஸ் நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா நான் ஒரு பைத்தியக்காரன், அதனால என்ன கேஸை எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி நான் பண்ணி விட்டுரு அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்றாங்க. ஸோ நம்ம ஹீரோஸ் 2 பேருமே பாத்தீங்கன்னா என்னதான் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு டிசைட் பண்ணி கிளம்புறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா டிடெக்டிவ்ஸ் 2 பேரும் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஒரு ஹெலிகாப்டர்லயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. அப்போ அந்த வில்லன் சொல்றான், நான் இதெல்லாம் பண்ணது அவங்களாம் கெட்டவங்க, அதனாலதான் ஒவ்வொருத்தருமே இந்த நாட்டுக்கு தீங்கு செய்யறவங்க, அதனாலதான் நான் கொலை பண்ணேன். அந்த அட்வொகேட் பாத்தீங்கன்னா எப்பயுமே பணத்துக்காக தீயவங்களெல்லாம் விடுதலை பண்ணிக்கிட்டே இருக்கான், அதனாலதான் நான் பண்ணேன். அதே மாதிரி அது குண்டா இருக்கவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், அவனால பல பிரச்சனைகள் நாட்டுல அப்படின்ட்டு. அதே மாதிரி மத்த எல்லாருக்குமே அவன் ஒரு ரீசன் சொல்றான். அதெல்லாம் கேட்கும்போது ஆமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க இந்த ஜூனியர் டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகிறாரு. அதெல்லாம் கேட்டு ஒரு கட்டத்துல அவர் பிளேஸ்க்கும் கூட்டிட்டு போறான். அவன் போன இடத்துல பாத்தீங்கன்னா அங்க யாரதான் கொலை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வேன் வருது வேகமா. நம்ம சீனியர் டிடெக்டிவ் கடகடன் போயிட்டு அந்த வேனை ஸ்டாப் பண்றாரு. பண்ணா இங்க ஒரு பார்சல் டெலிவரி பண்ண சொன்னாங்க, அதுக்கு எனக்கு இவ்வளவு அமௌண்ட்டும் கொடுத்தாங்க, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பார்சலையும் வாங்கிட்டு நீ அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அவனும் ஓடி. இவர் அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா பயங்கர ஷாக்ல இருக்காரு. உள்ள யார் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த வில்லன் நம்ம ஜூனியர் டிடெக்டிவ் கிட்ட அவன் ஒய்ஃபை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசுறான். நம்ம சீனியர் டிடெக்டிவ் ஓடி போறாரு, நீ அந்த கண்ணை தூக்கி போடு, அவனை கொன்றாதன்ட்டு. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முத்தி போய் அவனை கொல்லவும் செஞ்சிடறாரு நம்ம ஜூனியர் டிடெக்டிவ். உண்மையாலே அந்த பாக்ஸ்ல இருந்தது பாத்தீங்கன்னா நம்ம ஜூனியர் டிடெக்டிவோட ஒய்ஃபோட தலை தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூனியர் டிடெக்டிவ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அவருக்கு எல்லாமே நீங்க நல்லதான் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சீனியர் டிடெக்டிவ் சொல்றாரு. நான் இங்கதான் இருப்பேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. அதோட இந்த படம் முடியுது. கண்டிப்பா இந்த படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஆனா என்ன கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. படத்துல அந்த கொல்லப்பட்டவங்க எல்லாம் காட்டுறதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கொடூரமா இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா, குழந்தைங்களோட பார்க்கலாமா, நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.